Hello Group 2 aspirants. So today, நம்மளோட English seriesல we are going to see the 7th poem. So 7th poem ஓட review பார்க்க போறோம். We are going to see figure of speech in that. We are going to see author's review. Author என்ன பண்ணிருக்காங்க? ரொம்ப முக்கியம். Alliteration எல்லாம் வந்திருக்கு and questions. So we are going to see 10 questions at the end of the video. So before wasting much time, let's jump into the video. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான poem என்னன்னா it is called as courage. ரைட். ஸோ கரேஜ் அப்படின்னா என்ன சார் கேட்டிங்கன்னா ஜென்ரலாக சொல்ல போனால் ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க். ஓகே சார் பயங்கர கரேஜ் அப்போது 12th ஃப்ளோர்லேருந்து குதிச்சிருவியா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது கரேஜ் கிடையாது, அதுக்கு பேர் முட்டாள்தனம். ஸோ கரேஜ்னால் என்னென்னா இங்கேருந்து சார் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஐ கேன் கோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ கேன் போய், அதாவது சின்னதாக ஃபயர் ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்களேன், சின்னதாக அது தண்ணி ஊற்றினாலே பண்ணும், அதுக்கு பயந்துட்டு ஐயோ போனால் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும் இல்லைனா வந்து எதோ ஆயிரும் சொல்லினா அதுக்கு பேர் கரேஜ் கிடையாது. இல்லை சார் ஐ டேக் எக்ஸ்ட்ரா ஸ்டெப், அதாவது கேல்குலேட்டடாக ஒரு ரிஸ்க் எடுத்து போய் தண்ணி ஊற்றி அணைச்சிருந்தா அதுக்கு பேர் என்ன, யூ ஆர் ஹேவிங் அ கரேஜ். ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கரேஜுங்கிறது ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க். ஓகே, கரேஜ் நிறைய பேர் ரொம்ப ஓவர் கரேஜ், நான் பயங்கரமாக கரேஜியஸ் பர்சன் சொல்லி முட்டாள்தனமாக பண்ணுவோம், அது கிடையாது கரேஜ். ஓகே, ஸோ ரிமெம்பர், ஸோ we're going to see courage. ஸோ இந்த போயமில் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கரேஜ்னா என்ன, ரைட், அது வந்து டெம்பரவரியா இல்லை பர்மனெண்ட்டாக இல்லை வந்து அதை டெவலப் பண்ண முடியுமா, அது எப்போவுமே இருக்குமா, ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதுனது யாருன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ நல்லா பாருங்கள், எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போயம் கொடுத்துருப்பாரு, அதை நம்ம கொடுத்துருக்கோம், அது டீம் ஒர்க். நம்மளோட போயம் சீரீஸில் போய் பாருங்கள், டீம் ஒர்க்கோட போயமும் இவர் தான் எழுதினாரு. ஸோ அதுலேயும் வந்து ஹி ஹாஸ் டோல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் ஒர்க், இண்டிவிஜுவல் கிடையாமல் டீம் ஒர்க். அவளை சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நீ இண்டிவிஜுவல் என்ன வேணால் கோல் அட்டன் பண்ணலாம், ஆனால் கடைசியில் டீம் ஒர்க் இல்லைனா யுவர் லைஃப் இஸ் வேஸ்டட், யுவர் லைஃப் கோல் இஸ் நாட் அட்டைன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுலேயும் வந்து கரேஜ் ஃபேக்டர் அவர் சொல்லியிருக்காரு. லெட்ஸ் see what he has actually told. ஓகே ஃபைன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா கரேஜ் இஸ் நாட் எ பிரில்லியன்ட் டேஷ். கரேஜ் இஸ் நாட் எ பிரில்லியன்ட் டேஷ். டேஷ்னா என்ன, ஒரு ஸ்பார்க். கரேஜுங்கிறது ஒரு டக்குன்னு வர ஒரு பயங்கரமான ஸ்பார்க் கிடையாது. டேரிங் டீட் இன் அ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ். இட் அ டேரிங் டீட். என்ன சொல்ல வர, கரேஜ்னா என்ன அவரை பொறுத்த வரைக்கும் அ டேரிங் டீட். டேரிங் டீட்னா ஒரு கரேஜஸ், ஒரு தைரியமான ஒரு டீட்னா ஒர்க் இன் அ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ். டக்குன்னு, அதாவது அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லி 4-5 வாட்டி யோசிக்காம டக்குன்னு யோசிக்கணும். அதாவது யூ ஹாவ் அ குவிக் டெசிஷன் மேக்கிங் பவர். டக்குன்னு ஒரு டெசிஷன், ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு, ஓகே நான் இருக்கிற நார்மல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு என்னால் அதை ஸ்டாப் பண்ண முடியும்னா அந்த ஒரு டேரிங் ஆக்ட் இன் அ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ், டக்குன்னு. ஓகேவா, இட் இஸ் நாட் அ இன்ஸ்டன்டேனியஸ் திங். இட் இஸ் நாட் அ இன்ஸ்டன்டேனியஸ் திங். இப்போ வர விஷயம் கிடையாது, டக்குன்னு வர விஷயம் கிடையாது. ரெண்டாவது என்ன ரொம்ப முக்கியம், அது வந்து நீங்கள் ஒரு க்ரக்ஸான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற, க்ரக்ஸ்னா ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனை கடைசியாக யூஸ் பண்ணுற பிரம்மாஸ்திரமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரேஜுங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஒரு கடைசி ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனை சரி இப்போ நான் கரேஜியஸாக மாற போகிறேன்னு சொல்லி நீங்கள் பூம்பா பண்ணி கரேஜியஸாக மாறக்கூடாது. ஓகேவா, ஸோ கரேஜ் இஸ் நாட் அ இன்ஸ்டன்டேனியஸ் திங். இன்ஸ்டன்டேனியஸ்னா அப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. born of despair with a sudden spring. born of despair with a sudden spring. born of despairனா it is called as hopelessனு அர்த்தம். ஓகே, hopeless with a sudden spring. ஸ்ப்ரிங்னா சடனாக, ஸ்ப்ரிங்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ சீசன். அந்த ஸ்ப்ரிங் சீசன் என்ன நடக்கும், பூக்கள்லாம் பூக்கும், அப்போ சடன் ஸ்ப்ரிங். இட் இஸ் born of despair. ஒரு மனிதர் வந்து ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருக்கான், அதாவது உடஞ்சு போயிருக்கான். டெஸ்பேர்னா என்ன, உடஞ்சு போயிருக்கான். அந்த டைமில் ஒரு கரேஜ் வரும்ல, ஏய் இல்லைடா எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, கிளியர் பண்ண முடியல, சோகமாயிட்டீங்க, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நாளைந்து நான் படிக்க போகிறேன், நாளைந்து கரேஜஸாக திரும்ப பிளான் பண்ண போகிறேன், ரீவொர்க் பண்ண போகிறேன், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போகிறேன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அட்டைன் பண்ண போகிறேன். அதுதான் born of despair with a sudden spring. ஓகே, இட் இஸ் நாட் a creature of flickered hope or the final tug at a slipping rope. It is not a creature of flickered hope. flickered hopeனா ஒரு பிரைட்டான ஹோப் கிடையாது. இட் இஸ் நாட் அ கிரியேச்சர், ஒரு பிரைட்டான ஹோப்போட கிரியேச்சர் கிடையாது. ஆர் தி ஃபைனல் டக் அட் த ஸ்லிப்பிங் ரோட். இதுதான் நான் சொன்னேன். என்னது, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில்
கடைசியாக ஒரு பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணுவீங்களே அது கிடையாது. இது அதுதான் ஃபைனல் டக். அதாவது டக் ஆஃப் வார் பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த கயிறு இழுப்பீங்களே, கடைசியில் ஹோப் போகும்போது ஒரு இழு இழுப்பீங்களே, அது கிடையாது. ரைட், கடைசியாக தோத்து போகிற நேரத்தில், அதாவது இந்த லைனை தாண்டி வரும்போது ஒரு இழு இழுப்பீங்களே, அந்த இழு கிடையாது. அதுதான் ஆர் தி ஃபைனல் தக் அட் அ ஸ்லிப்பிங் ரோப். ஸ்லிப்பிங் ரோப்னா கயிறு போய்கிட்டே இருக்கு, அந்த டைமில் ஒரு இழுக்கு, அது கிடையாது கரேஜ். இதுங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு ப்ராப்பராக இருக்கீங்களே, அதான் கரேஜ். ஓகே, பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் தி சோல் ஆஃப் அ மேன். இந்த லைனை கவனிங்க எல்லாரும். பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் தி சோல் ஆஃப் மேன். சோல்னா அவரோட இது ஆத்மா, டீப், அது ரொம்ப ஒரு சோல், ஒரு இட் இஸ் கனெக்ட் வித் ஆத்மா, அதாவது டீப் இன்சைட் பார்னாக இருக்குங்கிறார், இன்ஹெரண்டாக இருக்கும். That is working always to serve some plan. That is working always to serve some plan. அது இதை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அந்த கரேஜுங்கிறது என்ன, நமக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கணும், அதான் சொல்ல வர்றார். நெக்ஸ்ட், கரேஜ் இஸ் நாட் தி லாஸ்ட் ரெசார்ட். இதுதான் நான் சொன்னேன், கரேஜ் இஸ் நாட் தி லாஸ்ட் ரெசார்ட். ரெசார்ட்னா என்னன்னா, கடைசியாக யூஸ் பண்ண போகிற பிரம்மாஸ்திரம் கிடையாது. அந்த ரோப் நலிவு போகும்போது ஒரு தகு இழுப்பீங்களா, அது கிடையாது. இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் அது கேம் ஆஃப் தோர். இட் இஸ் நாட் அ திங் தட் அ மேன் கேன் கால். ரொம்ப முக்கியம். அது லைஃபாக இருக்கலாம், இல்லைனா கேம் ஆஃப் ஸ்போர்ட். மேட்ச் தோக்க போகிறீங்க, 10-1 இருக்கீங்க, அந்த நேரத்தில் கரேஜ் ஃபோன் கரேஜஸாக விளாட போகிறோம்டா, கரேஜ் வாடா ஜெயிக்க போகிறோம், அது கிடையாது கரேஜ். ஓகே, அட் சம் ஃபியூச்சர் டைம் when he is apt to fall, if he is not it now, he will have it not. At some future time, futureல when he is apt to fall, விழுக போறாரு, if he has not it now, he will have it not. Okay, at some future time when he is apt to fall, futureல விழுக போறாரு, if he is not has it now, இப்போ அவர்கிட்ட இல்லைனா அவர்கிட்ட எப்பவுமே அது இருக்காது. when the strain is great and the pace is hot, strain ரொம்ப முக்கியம். strain என்ன, ப்ரெஷர், பயங்கரமான ப்ரெஷர் சுச்சுவேஷன், நீங்கள் பேஸ் இஸ் ஹாட், சூடு பிடிக்குது, ஆட்டம் சூடு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன் இருக்கீங்க. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ டிஸ்டன்ட் கோல் மஸ்ட் ஆல்வேஸ் ஹவ் கரேஜ் வித் இன் தி சோல். திஸ் லைன் இஸ் ஃபார் யூ கைஸ், உங்களுக்கு தான். ஓகே, ஸோ நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் ஆகி போகும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கும். ஃபேமிலி சில பேர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடாச்சு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் இருக்கும். அந்த டைம்லேயும் வந்து இல்லைடா என்னால் கோல் அச்சீவ் பண்ண முடியும் சொல்லி, அது எங்கேருந்து வரும், உங்கள் சோல், அதாவது உங்கள் ஆத்மா கிட்ட அது தானாக வரும். அதுதான் வந்து என்ன கரேஜ். ஓகே, என்னதான் பிரச்சனை வந்து இல்லைடா என்னால் முடியும்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் கரேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபைன், கரேஜ் இஸ் நாட் அ டேஸ்லிங் லைட். கரேஜ் இஸ் நாட் அ டேஸ்லிங் லைட், அதாவது எப்போ பார்த்தாலும் பிரைட்டாக எரியிற லைட் கிடையாது. ஜிங்கிச்சா ஆடும் பார்த்தீங்களா, அந்த லைட் கிடையாது. அந்த மியூசியம்லாம் பார்ப்பேன், டிஸ்கோ லைட் கிடையாது. தட் ஃபிளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட், டக்குன்னு வரும் போகும், அது கிடையாது. அப்போ என்ன சொல்ல வருது இந்த லைனில், இட் இஸ் நாட் டெம்பரவரின்னு சொல்கிறாங்க. கரேஜ் இஸ் நாட் அ டெம்பரவரி கிடையாது. இட் இஸ் ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரெயின் ட்ரைட். இன்கிரெயின்னா உள்ளுக்குள்ளே, அதாவது இன்ஹாபிட்டேட்டட், அதுவாக உள்ளே இருக்கணும், இன்ஹாபிட்டேட்டட். ஓகே, இட் இஸ் ஸ்லோ அன்வேவரிங், ரொம்ப அலையோதியாமல் மெதுவாக, அதாவது நமக்குள்ளே அப்படியே இருக்கும், பிளெயினாக இருக்குங்கிறாங்க. வித் தி பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் தி ஸ்ட்ரென்த் டு வெயிட். வித் தி பேஷன்ஸ் டு ஒர்க், எக்ஸாக்ட்லி, ரொம்ப முக்கியம். எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன், எக்ஸாம் எழுதுகிறேன், பாஸ் ஆகலை, கிளியர் பண்ணுறேன், செகண்ட் ஸ்டேஜில் போகுது, இல்லை மெயின்ஸில் போகுது, இருந்தாலும் அந்த பேஷன்ஸ் இல்லை, நான் முடியும், அந்த தவம், எஸ் ஒன் டே ஐம் கோயிங் டு அச்சீவ் தட். இட் இஸ் பார்ட் ஆஃப் அ மேன் வென் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. ரொம்ப முக்கியம். வாட் இஸ் திஸ், ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ? இட் இஸ் அ இடியம். ஸ்கைஸ் ஆர் ப்ளூனா ஹோப்லெஸ், ஸ்கைஸ் ஆர் ப்ளூனா ஹோப்லெஸ், ஒரு டிஸ்பேர் சுச்சுவேஷன், ஒரு ஃபெயிலியரான சுச்சுவேஷன்லையும் இல்லை என்னால் முடியும், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு நான் போகிறேன், கரேஜ். இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் டு ஒர்க் டு டூ. எஸ், பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். ஒரு பிரேவ் மேனுக்கு கரேஜ் எப்போவுமே அவனை விட்டு வெளியே போகாது, எப்போவுமே அவனுக்குள்ளேயே அது இருக்கும். ஹி ஹேஸ் இட் வென் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். ஹி ஹேஸ் இட் வென் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் கரேஜியஸாக இருப்பேன், சக்ஸஸாக போயிட்டுருக்கேன், கரேஜியஸாக அடுத்த வேலையை பார்ப்போம். அது என்ன சொல்ல வருது, இட் இஸ் நாட் டெம்பரவரி, இட் இஸ் நாட் சம்திங் ஃப்ளாஷஸ் அண்ட் பாசஸ். தேவைப்படும் போது வரும், தேவையில்லாத போகும், அப்படி கிடையாது. எப்போவுமே ஒரு கரேஜ். ஓகே, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கரேஜாக போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து நிற்கிறீங்க, டெப்யூட்டி கலெக்டராக வந்து நிற்கிறீங்க, ஸ்பீச் கொடுக்க சொல்கிறேன், அந்த இடத்துல கரேஜ் ஆஃப், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டீங்க, அப்போது
கரேஜ் வந்து இல்லடா பேசுறதுக்கு தைரியம் இல்லடா அது கிடையாது. எப்பவுமே வந்து நார்மலா இருக்கிறது தான் என்னது கரேஜ். ஓகே, கரேஜ் வாஸ் நெவர் டிசைன் டு ஷோ. கரேஜுக்கு டிசைன் இருக்கா? இல்லை, இட் வாஸ் நாட் அ டிசைன். கரேஜ் தான் இப்படி தான் இருக்கணும், இந்த சுச்சுவேஷன் வந்தால் இந்த டெம்ப்ளேட்ல தான் கரேஜ் இருக்கணும், அப்படி எதுவுமே கிடையாது. கரேஜ் வாஸ் நெவர் டிசைன் டு ஷோ. இட் இஸ் நாட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ அகெயின். இட் இஸ் நாட் அ திங் தட் கம் அண்ட் டெம்பரவரி கிடையாது, எப்போவுமே உங்கள் கேடு இருக்கிறது தான் சொல்லுது. இட் இஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபிட். நல்லா பாருங்க, எக்ஸாக்ட்லி இது என்னது, வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இட் இஸ்? ஆன்டிதிசிஸ். ஓகே, ஆக்சிமோரான் கிடையாது, ஆன்டிதிசிஸ். ஏன்னா ரெண்டு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, கனெக்டட் பை அ கன்ஜங்ஷன். ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபிட்னா என்னோட சக்ஸஸ்லேயும் இருக்கு, என்னோட ஃபெயிலியர்லையும் இருக்கு. அண்ட் எவ்ரி மேன் அ ட்ரையல் மே மீட். அண்ட் எவ்ரி மேன் அ ட்ரையல் மே மீட் அப்படின்னா என்ன? எவ்ரி ட்ரையல் மேன் மே மீட். அண்ட் எவ்ரி ட்ரையல்னா பாதைகள், விட்டு போன பாதைகள், கடந்து வந்த பாதைகள். சாரி, இட் இஸ் கால்ட் அஸ் கடந்து வந்த பாதைகள், ட்ரையல். எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். ஒவ்வொரு ட்ரையல், இப்போ ஒருத்தரோட சக்ஸஸ்ஃபுல் நம்ம மீட் பண்ணும்போது அவரோட கடந்து வந்த பாதைகளை நம்ம தாண்டி வந்திருப்போம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன கரேஜ் வந்து நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஒவ்வொரு டைம்லையும், ஒவ்வொரு நாட்கள்லையும், ஒவ்வொரு இயர்ஸ்லையும் வந்து இந்த கரேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் வாட்? இட் இஸ் அ பர்சானிஃபிகேஷன். ஏன்னா கரேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன தரோம்? ஹியூமன் ட்ரைட்ஸ் தரோம். எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். ஒவ்வொரு பாதையிலையும் வந்து ஒரு மேனோட பாதையில் கரேஜை மீட் பண்ணுறோம். அகெயின் ஹிஸ் ஹவர்ஸ். ஓகே, கரேஜோட ஒவ்வொரு ஹவர்லையும், ஒவ்வொரு டேஸ்லையும், ஒவ்வொரு இயர்ஸ்லையும் வந்து நமக்கு இருக்கணும். பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். ஒரு மனிதரோட சிரிச்ச டைம்லையும், அதாவது சந்தோஷமாக இருக்கிற டைம்லையும், சோகமாக இருக்கிற டைம்லையும் எனக்கு என்ன வேணும்? கரேஜ் கண்டிப்பாக வேண்டும். அப்போ இதுவும் வந்து என்னது? ஆன்டிதிசிஸ். ஸ்மைல், டியர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், கரேஜ் இஸ் மோர் தென் அ டேரிங் டீட். சிம்பிள், கரேஜ் இஸ் மோர் தென் அ டேரிங் டீட். ஒரு தைரியமான சுச்சுவேஷன், ஒரு தைரியத்தை தாண்டி ஒரு கரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் பிரெத் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் கிரீட். இட்ஸ் அ பிரெத் ஆஃப் லைஃப். பிரெத் ஆஃப் லைஃப்னா அவனோட மூச்சு, சுவாசம் எல்லாமே கரேஜ் தான். அண்ட் ஸ்ட்ராங் மேன் கிரீட்னா அவரோட கவசம். கிரீட் அவரோட பர்பஸ். ஸ்ட்ராங் மேனோட பர்பஸ், அவரோட ஆயுதம். அதுதான் வந்து என்னது? கரேஜ். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கரேஜ் இஸ் நாட் அ டெம்பரரி ஒன். அது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட்டோ இல்லைனா வந்து பிரம்மாஸ்திரம் கிடையாது. ஒரு மேனுக்கு எப்போவுமே இன்பில்ட்டாக அது இருந்துக்கிட்டே இருக்கணும். நோ மேட்டர் வாட் தி சிச்சுவேஷன் பி, பாசிட்டிவ், நெகட்டிவ், பட் கரேஜ் கீப்ஸ் ஆன் கோயிங். ரைட்? ஃபைன், குட். quite a long story la, long poem actually. ரொம்ப பெரிய poem இது. Fine. About the author, good. Edgar Albert Guest, 1881 to 1959, began his illustrious career in 1895 at the age of 14 when his first work appeared in the Detroit Free Press. So 14 வயசுல he began his career. இந்த வயசுல 14 வயசுல கரியர் ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட முதல் ஆர்டிக்கல் ஒரு ஒர்க் எதில் பப்ளிஷ் ஆயிருக்கு? இதில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுதான் கேள்வி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், his column was syndicated in over 300 newspapers. He came to be known as the poet of the people. அவர் என்னன்னு கூப்பிடுவாங்க? poet of the people. அவரோட ஒர்க் வந்து மொத்தம் 300 நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளோ பெரிய ஆத்தர். ஏன்னா இவரோட போயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், என்னது? டீம் ஒர்க்கில் பார்த்தோம். அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் poet. ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர். He was also made Poet Laureate of Michigan, the only poet to have been awarded the title. நல்லா பாருங்க, Poet Laureate. இவரை வந்து Poet Laureate of Michigan னு சொல்லுவாங்க. Only poet to have been awarded the title. It's a GK question also. Okay, who is the only poet to get awarded the title called Poet Laureate of Michigan? யாரு? Edgar Albert Guest. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாட்டு தான் இது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில், இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஹீ இஸ் அண்ட் இங்கிலீஷ் பார்ன் அமெரிக்கன். இங்கிலாண்டில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்தவர். அப்போது அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? கிளாஸ், இட் இஸ் அமெரிக்கன். இஸ் ஃப்ரம் அமெரிக்கன். இஸ் அன் அமெரிக்கன். ஆனால் தான் போயட் லாட் ஆஃப் மிச்சிகன் சொல்லுவோம். மிச்சிகன் இஸ் அ ரிவர் அண்ட் அ பிளேஸ் இன் அமெரிக்காவில் ஒரு பிளேஸ் இது. ஓகே, இந்த கிரேட் லேக்ஸ் படிப்பீங்க. அந்த கிரேட் லேக்ஸில் மிச்சிகனும் ஒரு ரிவர், ஒரு லேக் ஆக்சுவலி, நாட் அ ரிவர்,
lake. Okay, so he is an England born, Englandல பிறந்து அமெரிக்கால வளர்ந்தவர். So he is a nationality of America. Okay, so his poem often had an inspirational and optimistic view of everyday life or positive. Optimistic na or positive view nu vechukonga, you should have a positive view, right? Any doubt? Fine, next one. Glossary, very important. Instantaneous na happening or done immediately, இப்போ உடனே நடக்கிறது. அப்போ courage is not a instantaneous one. Flickered, shown unsteadily. Flickered na என்ன, லைட் அதாவது ஃபிளிக்கரிங் பண்ணுவாங்களே, இப்போ டார்ச் லைட் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணுவாங்களே, அதான் ஃபிளிக்கர்ட்னு அர்த்தம். ஸ்ட்ரைவ் என்ன, கடுமையான உழைச்சி, என்ன வந்தாலும் ஐம் கோயிங் டு அதை நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைவ்னா என்ன, கடுமையான முயற்சி. இன்கிரைன்ட், firmly established and hard to change. இன்கிரைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம், அதாவது லைக் சோல்குள்ளே, உங்களுக்குள்ளே இன்டெப்த், உங்களுக்குன்னு ஒரு கோர் வேல்யூ இருக்கும். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கோர் வேல்யூ சொல்லி வளர்த்திருப்பாங்க, உங்களுக்குள்ளே இருக்கும். அது யார் என்ன சொன்னாலும் அதை உங்களால் மாற்றிக்க முடியாது. அதுதான் வந்து இன்கிரைன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், figure of speech பார்ப்போம். Very good. So it is not a thing that can come and go. Again, antithesis na ஒரு சிங்கிள் ஃப்ரேஸில் உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஸோ இட் இஸ் கம் கோ, வெளியே உள்ள ஆன்டிதிசிஸ். விக்ட்ரி அண்ட் டிஃபீட் போயம்லேயே சொன்னோம், ஆன்டிதிசிஸ் விக்ட்ரி டிஃபீட். அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். ட்ரையல்னால் பாதைகள், ஒரு மனிதர் ஒரு பாதைகள் மீட் பண்ணும்போது நான் யாரை மீட் பண்ணுவேன், கரேஜுங்கிற ஃபேக்டரை மீட் பண்ணுவேன். அதான் வந்து கரேஜ். கரெக்டா? அப்போது கரேஜை வந்து இந்த இடத்துல நான் மீட்டு, அப்போது மீட்டுன்னு என்ன சொல்லியிருக்கேன், பார்க்க போகிறேன். கரேஜ் யாரை பார்க்க முடியுமா, உணர முடியும். கரெக்டா? ஸோ கரேஜ் இந்த இடத்துல நான் என்ன வச்சுருக்கேன், ஒரு ஹியூமன் ஃபேக்டரை வச்சுருக்கேன். அதனால் இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஓகே, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ் இல்லை ஹார்ஸ். இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். மெட்டஃபர். ஸோ கரேஜை தூக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹிஸ் டைரக்ட் கம்பேரிசன் வித் டைம். கரேஜை ஒரு மனிதரோட டைமு, டேஸை இயர்ஸில் கம்பேர் பண்ணியிருக்கேன். டைரக்ட் கம்பேரிசன். அதனால் இட் இஸ் மெட்டஃபர். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் பிரெத் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட். ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட் எது, கரேஜ். க்ரீட்னா என்ன சொல்லியிருக்கேன், அவரோட கவசம். அப்போது கரேஜை தூக்கி நான் எதில் க்ரீடை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கேன், டைரக்ட் கம்பேரிசன். அப்போ இது என்னது எனக்கு, மெட்டஃபர். ஓகே, ஸோ மெட்டஃபர் இஸ் நத்திங் பட் அ டைரக்ட் கம்பேரிசன். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் பார்ட் ஆஃப் அ மேன் when his skies are blue. Skies, yes, okay, skies are blue. மெட்டஃபர். ஸ்கைஸ் ஆர் ப்ளூன்னு என்ன சொல்லியிருக்கேன், ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற டைம், அதாவது சோகம், எதுவுமே சக்ஸஸாக வராத ஒரு டைம். அகெயின் பார்ட் ஆஃப் அ மேன். எது பார்ட் ஆஃப் அ மேன் இந்த இடத்துல சார், கரேஜ். கரேஜ் வந்து பார்ட் ஆஃப் அ மேன் when his skies are blue. ப்ளூங்கிறது என்ன தெரியுதா, மெட்டஃபர். அதாவது ஹோப்லெஸ்ஸுங்கிற ஒரு சுச்சுவேஷனை டேரக்டாக கம்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் பார்ட் ஆஃப் அ மேன் when his skies are blue. It is part of him when he has to work. அனஃபோரா. என்ன சொல்லியிருக்கேன், அனஃபோரானா ரெண்டு ஃப்ரேசஸ். It starts with the same words. It is called as anaphora. இது நம்ம ஃபிலோசஃபிக்ல பார்த்துருக்கோம். ப்ளீஸ் ரெஃபர் தட். நெக்ஸ்ட் ஒன், ஓகே, அலிட்ரேஷன் பார்ப்போம். அலிட்ரேஷன்னா ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, இது சேம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். A daring deed in a moment's flash. A daring deed in a moment's flash. Daring deed. Same consonant sound. DD. Born of despair with a sudden spring. Born of despair. Sudden spring. Same. Yes. Or the final tug at the slipping rope. Final tug. The tug. But it's something deep in the soul of a man. Something deep in the soul of a man. Something soul. That is working always to serve some plan. Serve some. At some future time when he is apt to fall. Future fall. If he has not it now, he will have it not. He has not, he have. So alliteration ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு கான்சனன்ட் சவுண்ட் ஆரம்பிச்சிருக்கும், அது அப்படியே அதை கண்டினியூ ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் alliteration. Fine. Any doubt?
So let's have a quick revision. Quicker revision பார்ப்போம். So rhyming scheme, இது இந்த poem-ஓட rhyming scheme என்ன? AABB, அதாவது it is a couplet. இதோட author Edgar A. Guest is known as poet, people's poet. People's poet. ரொம்ப ரொம்ப முக்கியம். The beginning of every stanza courage யூஸ் பண்ணிக்காங்க. Exactly. So the poetic device is repetition. Repetition என்ன? ஒரே வார்த்தையை again and again யூஸ் பண்றது தான் repetition. Okay? Any doubt? Okay. Next one. So, come on. We're going for the questions. Questions போவோம். Who wrote the poem Courage? Courage poem எழுதுனது யாரு? Exactly. Edgar Albert Guest. Next. Nationality of Edgar என்னது? இப்பதான் சொன்னேன். ஸ்டார்டிங்ல சொன்னேன். He is an English born American. Yes. British கிடையாது. ஏன்னா அவர் பிறந்து வந்தது எல்லாமே அமெரிக்காவில் தான். He got the citizenship of Britain. Next one. Dash is called the people's poet. யாரு? Guest. Exactly. A daring deed in a moment's flash. Find out the figure of speech. A daring deed in a moment's flash. என்னது? Moment's flashல daring or deed என்னது? Alliteration. Daring deed. Okay. Born of despair with a sudden spring. Born of despair, the sudden spring. எது born of despair? Metaphor. Metaphor is எது metaphor? Born of despair எந்த இடத்துல இருந்து? Courage is associated with despair. அதாவது என்னால் பண்ணியே ஆகணும்னு சொல்லி. ஓகே ரைட். சாரி, டெஸ்பேருங்கிறது ஒரு சோகமான சுச்சுவேஷன். ஓகே, ஹோப்லெஸ்னஸ். ஸோ இட் இஸ் மெட்டஃபர். நெக்ஸ்ட் ஒன். கேன் அ கரேஜியஸ் மேன் பி டிஃபீட்டட்? மனிதன் கரேஜியஸாக இருந்தால் டிஃபீட் பண்ண முடியுமா? நெவர். அன்டில் ஹி கிவ்ஸ் அப். அன்டில் ஹி கிவ்ஸ் அப் ஹி கேனாட் பி டிஃபீட்டட். டேஷ் இஸ் தி பிரெத் ஆஃப் லைஃப். ஒரு மனிதனோட சுவாச மூச்சு எல்லாமே என்னது? கரேஜ். கரேஜ் இஸ் மோர் தென் அ டேரிங் டீட். கடைசி ஸ்டான்ஸால பார்த்தோம், கடைசியில் 2 லைனுக்கு முன்னாடி பார்த்தோம். கரேஜ் இஸ் அ மோர் தென் அ டேரிங் டீட். ஒரு தைரியமான செயலை தாண்டி ஒரு கரேஜ் இருக்கு. கரேஜ் எப்பவுமே அது தாண்டி தான் அது. ஓகேவா? ரைட். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டாஸ்லிங் லைட். டாஸ்லிங் லைட்னா என்ன? மின்மினிட்டே ஒரு பிரைட்டாக இருக்கிற லைட்டோட எக்ஸாம்பிள் என்ன? டியூப் லைட்டா? ஃபயர் ஃப்ளையா? ஃபயர் ஃப்ளைங்கிறது மின்மினி பூச்சி, ஃபயர் ஃப்ளை. ஓகே. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கரேஜியஸ் மேன்? ஒரு கரேஜியஸ் மேன் எப்படி இருக்கணும்? அவனோட செயல் எப்படி இருக்கும்? போயமில் பார்த்தோம். பேஷன்ஸ், தவம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ளே பண்ணல, செகண்ட் டைம் க்ளே பண்ணல, 4th டைம், சில பேர்லாம் 18th டைம் 19th டைம் க்ளே பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும்? பேஷன்ஸ் இருக்கும். எஸ், என்னால் முடியும் சொல்லி ஒரு பேஷன்ஸ். அதுதான் அதுலேயும் வந்து கரேஜ் பிளேஸ் அ ஹியூஜ் பார்ட். ஸ்ட்ரென்த் இருக்கணும். எஸ், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, கரேஜ் மட்டும் இருக்குது ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லை, பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைனா அகெயின் கரேஜஸ் மிஸ்டோம். ஸோ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ. யூ கெட் வாட் யூ கிவ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில், நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன இன்புட் தரீங்களோ தட் இஸ் வாட் யூ கோயிங் டு கெட். இஃப் யூ கரேஜியஸ்லி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கோயிங் டு கெட் தட். ஓகே, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன், மார்னிங் இந்த ஷெடியூலில் இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லி பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் என்ன? அதுக்கு என்ன பண்ணீங்களோ அந்த ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ தட் இஸ் வாட் யூ கெட், வாட் யூ கிவ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.